எல்லாரும் வருஷத்தோட முதல் நாளை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நாங்கள் இப்படி தாங்க செலிப்ரேட் பண்ணோம். பழம், ஸ்வீட்டு, புதுசாக வாங்கின கேலண்டர், கேசரி, வடை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி மார்னிங் ரொம்ப சூப்பராக போச்சு. வீட்டு பக்கத்தில் இருந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு எப்போதுமே கேலண்டரை மாற்றாமல் இந்த மாதிரி ஒரே கேலண்டரில் ஷீட்டை மட்டுமே மாற்றுற பழக்கம் எங்கள் வீட்டில் இருக்குது. நீங்கள் எப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். நியூ இயர் கிளீனிங் வேலையில் போன வாரம் செய்ய வேண்டிய வேலையவே மறந்துட்டேன். எப்போதுமே வாரம் இந்த ப்ரிப்பரேஷன் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு கை நிறைய மக்கானா எடுத்து அதை நல்லா ஒரு காஞ்ச பேனில் போட்டு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிஸ்தா, ஃப்ளேவருக்காக ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா தான் நல்லா பொடியாக வரும். மிக்சியில் பேக் பல்ஸ் கொடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் நல்லா சல்லடையில் வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கொக்கோ பவுடர் எடுத்துட்டோன்னா நம்ம வீட்டு பூஸ்டோ ஹார்லிக்ஸோ செம்மையாக ரெடி ஆகிடும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.